நீங்க குடிய நிறுத்தினா இன்னமும் ரொம்ப நல்லா இருப்பீங்க சார். ஐயா கூட உங்க குடிய நிறுத்த ஏதாச்சும் செய்யன்னு என்கிட்ட சொன்னாரு. நானும் என்னால ஆனதை செஞ்சேன், ஆனா முடியல. என்னைக்காச்சும் ஒரு நாள் வாழ்க்கையில உங்களை திரும்ப பார்க்கும்போது பாப்பனா இல்லையான்னு தெரியல. அப்படி பார்த்தா நீங்க குடிக்காத மனுஷனா இருக்கணும். மத்தபடி நீங்க நல்லா இருங்க. வீட்டுல எல்லார்கிட்டயும் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க சார். ஏதோ ஒரு காலத்துல செஞ்ச தப்ப இப்ப வரைக்கும் சொல்றதால என்ன சார் ஆக போகுது? உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சிங்கன்னு அழகான குடும்பம். இவங்க எல்லார் கூடயும் நல்லபடியா இருங்க சார். இந்த வீட்ல இருந்த வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தோட தான் இருந்தேன்னாலும் இந்த ரூமுக்கு வந்துட்டா ஒரு மாதிரி கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதுக்கு காரணமே நீங்க தான். என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. வாழ்க்கையோட எந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களை என்னால மறக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தங்கமயிலு, எப்படி இருக்க? புதுசா 2 இலை முளைச்சிருக்கா? பரவாயில்லையே. முன்னாடியை விட இப்போ நீ ரொம்ப சமத்தாயிட்ட. உனக்கு என்ன தங்கம், ஏன் ஒரு மாதிரி வாடி போயிருக்க? சாப்பாடு பத்தலையா? இல்ல இல்ல, ஏய், இந்த வீட்ல நான் அதிகமா பேசினது உங்க கூட தான். உங்களை பார்க்கும்போது எங்க ஊர் ஞாபகம் வருதா இல்லையான்லாம் தெரியல. மனசுக்கு அவ்வளோ இதமா இருக்கும். அமைதியா இரு, எல்லாம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போறேன். ஆனா நினைச்சிட்டே இருப்பேன், நீங்களும் நல்லபடியா இருக்கணும். இனிமே உங்களை கல்யாணம் அண்ணன் நல்லபடியா பாத்துப்பாரு. சரியா? வரட்டுமா? காலையில வேலை பண்டு கலருத, கஞ்சி வேற குடிக்கல, அடி வேற கிள்ளுது. அண்ணா, என்னத்தா நந்தினி? ஏத்தா என்ன பேப்பர் எங்கே கிளம்பிட்ட பிறகு? நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எங்கத்தா கிளம்புற? எங்க வீட்டுக்குண்ண. சரி போயிட்டு வா. அதுக்கே பேக்கோட கிளம்பிட்டா? நான் மொத்தமா இங்க இருந்து கிளம்புறேன். ஏது மொத்தமா கிளம்புறியா? என்ன விளையாடுறியா? எதுக்கு இப்ப தேவலாம் பேசிட்டு இருக்க நீ? நிஜமா தானே சொல்றேன். இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், திரும்ப வரவும் மாட்டேன். இன்னையோட கடைசி என்ன? ஆத்தா, அப்புறம் அண்ணனுக்கு பழியா கோவம் வந்துட்டு சொல்லிவிட்டேன். போனோமா வந்தோமா தங்கச்சிகளை பார்த்தோமா திரும்பி வீட்டுக்கு வர்றதா இருந்தா போ, இல்லைன்னு வச்சுக்க அண்ணன் உன்னை விட மாட்டேன் பாத்துக்க. அண்ணன், உங்க மனசு எனக்கு புரியுது. இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் நான் இங்க இருந்து போக வேண்டியவ தானே. உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்னது தெரியும்? என்ன தெரியும் எனக்கு? சும்மா வாய்க்கு வந்தபடி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க நீ. இங்க பாரு, நான் உன்னை விட மாட்டேன். இப்பவே போய் சின்ன கிட்ட சொல்றேன். என்ன இருங்க.
என்ன போக சொன்னதே சின்னையாதான். என்னத்தா சொல்ற? சூர்யா சார் தான் நீ இங்க இருந்ததெல்லாம் போதும், இனிமே உன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் கிளம்பிட்டேன். அத்தா நெசமாவே கிளம்புறியா தாயி? அப்போ இனிமே நீ இங்கே இருக்க மாட்டியா? அம்மாடியே, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை சுற்றி அத்தனை உறவு இங்கே இருக்கு. சின்னையாவும் பெரியயாவும் என் மேலே அன்பாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் எனக்கு முதலாளித்தான். என்னுடைய கஷ்ட நஷ்டத்தை சொல்லிக்க எனக்குன்னு யார் இருக்கா? நான் அப்பா அம்மா அனாதத்தான். சொந்த பந்தம் யாரும் இல்லை. எனக்கு உறவுன்னு சொல்லிக்க நீ ஒரு ஆளு தான் இருந்த. இப்ப நீயும் போறன்றா, யாரு இருக்கா? அத்தா அண்ணனை விட்டு பிரியுறதுன்னு முடிவு பண்ணிட்டல. ஒவ்வொரு நாளும் அண்ணன் என்னன்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுவேல. இனிமே அது கேட்காதா? இந்த அண்ணன் காதுல கேட்காதா? சொல்லுத்தா. எங்க இருந்தாலும் நான் உங்க கூட போன்ல பேசிட்டு தானே இருப்பேன். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலயும் இந்த வீட்டுல நான் நொறுங்கி உடைஞ்சு போகாம இருந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் நீங்க தான். பெரிய சண்டையா இருந்தாலும் சரி, சின்னதா நான் முகம் சுருங்கி போனாலும் சரி, உடனே ஓடி வந்து ஆறுதல் பேசுவீங்க. எல்லாம் சரியாயிடும் தாயின்னு அன்பா சொல்வீங்க. அந்த நேரத்துல எனக்கு பாதி வலி குறைஞ்ச மாதிரி இருக்கும். நான் பல நேரத்துல சாமி 2 தங்கச்சிங்களை கொடுத்துச்சு, ஆனா அண்ணன் தம்பியை கொடுக்கவே இல்லையேன்னு நினைச்சிருக்கேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்காக தான் என் கூட அண்ணன் தம்பி யாரும் பொறுக்கலையோ என்னமோ. நம்ம பேசுற வார்த்தை எல்லாருக்கும் புரியும். சில பேருக்கு மட்டும்தான் பேசாத வார்த்தை புரியும். நீங்க அந்த மாதிரின்னு நிறைய நேரம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும்போது நீங்களே கண்டுபிடிச்சு கேட்பீங்க. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அடுத்தவங்களுக்காக யோசிக்கிற உசந்த குணம் உங்ககிட்ட இருக்கு. எப்பவுமே நீங்க என் மனசோட இருப்பீங்கன்னு. நீ சும்மா இருதாய். திடுதுப்புன்னு வந்து நான் வீட்டுக்கு போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கு தான் காலையில் இருந்துச்சு வந்து பாத்திரம் கழுவுன, பாலை காய்ச்சினியாங்க, அப்புறம் போய் கோலம் போட்ட. எல்லாம் இதுக்கு தானா? இந்த அண்ணனை விட்டு போகத்தானா? அண்ணனுக்கு இப்பதான் புரிய வருது.